என்ன தேவா, பொண்டாட்டி புருஷன் எங்க போயிட்டு வரீங்க? மார்க்கெட் போயிட்டு வரோம் அங்கிள். பொண்டாட்டி கவர்மெண்ட் வேலை, போலீஸ் வேற, உக்காந்துட்டே சாப்பிடலாம் நீங்களாம். என்ன பாரு, இன்னும் உழைச்சுக்கிட்டே இருக்க. எப்பதான் தீரும் தெரியல இந்த தலைவலி. யோ ஆந்தகண்ணா. என்ன சொன்ன? ஆந்தகண்ணே. ஆந்தகண்ணா? என் புருஷன் உட்காந்துட்டு சாப்பிடுவான், நின்னுட்டு சாப்பிடுவான், ஏன் படுத்துட்டு கூட சாப்பிடுவான். உனக்கு எங்கேயா வலிக்குது? உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா உன் பொண்டாட்டி வேலைக்கு அமிச்சு நீ உட்காந்து சாப்பிடு. இன்னைக்கு தான் சும்மா ரீ. நீ வாய் முடுறா. என்ன தேவா, உன் பொண்டாட்டி பேச வச்சுட்டு நீ வேடிக்கை வச்சுட்டு இருக்கியா? ஐயோ அங்கிள், வேடிக்கைலாம் பார்க்கல, உங்க கண்ணு முன்னாடி தான் தடுத்தேன். ஆனா அவ தான் கேட்கல. இதுக்கு மேலே நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அங்கிள் அசிங்கம். தள்ளிப்பாங்க நீங்க, மரியாதை தெரியாதுங்க. ஆளு மூஞ்சி இது போயிட்டேன் நான் ஆந்தகண்ணே. என்னடி சொந்தக்காரன் கூட பக்கம் இப்படி பேசிட்ட? பின் என்னடா, என் புருஷன் வேலைக்கு போனா அந்த ஆளுக்கு என்னடா? இல்ல கேக்குறேன், ஏன் புருஷன் வேலைக்கு போய் தான் பொண்டாட்டி சாப்பிடணுமா? பொண்டாட்டி வேலைக்கு போய் புருஷன் வீட்டுல இருக்க கூடாதா? டேய் நான் சொல்றேன், நீ வேலைக்குலாம் ஒண்ணும் போத்தவல. நான் வேலைக்கு போய் உன்னை ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். எவன் என்ன சொன்னா நமக்கு என்ன? என் புருஷனை நான் பாத்துக்கிறேன். ஏன் நிக்கிதா, உனக்கு என் மேல அவ்வளவு பாசமா? பாசம்தான், ஆனா எனக்கு சமைக்க முடியாது, துணி துவைக்க முடியாது, பாத்திரம் விளக்க முடியாது. இதெல்லாம் செய்யணும்னா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் வைக்கணும், உங்களுக்கு சம்பளம் வேற கொடுக்கணும். அதான் சம்பளமே வாங்காத வேலைக்கார நீ இருக்கே, அதான் உன்னை வேலைக்கு போவாதன்னு சொன்னேன். வல்லியடா, என்னாச்சு? இதோ வரேன். ஏய் சாரிடி, தூங்கிட்டேன். எழுப்பிருக்கலாம்ல டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி. ஏதாவது சமைச்சு கொடுத்துருப்பேன்ல. இல்லடா, நீ குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருந்தியா, அதை எழுப்ப மனசே வரல. ஷர்ட் பாக்கெட்ல 200 வச்சிருக்கேன், பெட்ரோல் போட்டுக்கோ. சரிடி. மறக்காம சாப்பிட்டுட்டு போ. வச்சிடுறேன். பாய். வண்டியா? அத கொடு. என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு? எலெக்ஷன் டியூட்டினா லேட் ஆகும் தெரியாதாடா? சரி நீ இரு, நான் உனக்கு காசு போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு நிக்கிதா? என்னங்க பொண்டாட்டியோட காலை பிடிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? தாய்க்கு அப்புறம் தாரம்னு சும்மா யாரும் சொல்லலைங்க. நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நம்மளை நல்லாவே புரிஞ்சு பாத்துக்கிறது நம்மளோட பொண்டாட்டி தான். இப்படி நமக்காக ஓடி ஓடி உழைக்கிற பொண்டாட்டிய நம்ம நல்லா பாத்துக்கணும்ல. பொண்டாட்டி டயர்டா வரப்ப அவளுக்கு கால் பிடிச்சு விடுறதும், அவ சாப்பிடாம இருக்கும்போது அவளுக்கு ஊட்டி விட்டு அவளை சாப்பிட வைக்கிறதும் புருஷனுக்கு கிடைக்கிற வரம். அதை அனுபவிக்கணும். என் பொண்டாட்டிய நான் தான் பாத்துக்கணும். இல்லைங்க, என் பொண்டாட்டிய நான் மட்டும்தான் பாத்துப்பேன்.